நான் வந்து ஒரு 1.25 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 1/2 பட்டை ப்ளஸ் ஒரு 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ. இதுதாங்க நான் மசாலா ஐட்டம். ரொம்ப மசாலா ஐட்டம் சேர்க்கலை. மசாலா ஐட்டம் சேர்க்குறதுனால சூப்பராக இருக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கூட நான் ஒரு 4 சின்னதாக ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அந்த வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். ரொம்ப சிம்பிளான சமையல், டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் இது என்ன ஹைலைட்னா, அவங்க சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. உடனே என்னன்னா படாமல் எல்லாத்தையும் ஒன்று கொண்டா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் சமையல். ஆனால் எனக்கு பிளான் புளிசாதம் ஒரு 4 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் அடுப்பை அடக்கி வச்சு தான் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வேகமாக தூக்கி வச்சிங்கன்னா 2 நிமிஷத்துக்கு கூட வெங்காயம் வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃப்ளேவரே இந்த இஞ்சி பூண்டு தாங்க. அந்த 2 மசாலா சேர்க்க போகிறேங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். இது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டுற வேண்டியதாங்க. லைட்டாக மூடி வச்சிடலாம். திறந்தே வைக்கலாங்க. திறந்து வச்சா கொஞ்சம் எண்ணெய் கக்கி வருங்க. காமனாகவே நீங்கள் எந்த குழம்பு எந்த சமையல் செய்யும் போதும் வதக்கும் போதும் கொதிக்கும் போதும் லைட்டாக திறந்து வைங்க. ரொம்ப மூடி வச்சிங்கன்னா திறந்தே வைக்கலாம். ஆக்சுவலாக கிட்டக்கு தான் நின்று சமைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திறந்து வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருங்க. இப்போ திறந்து வச்சோன்னே பாருங்கள், எண்ணெய் அப்படியே தானாக வந்துடும். இதே மூடி வச்சுட்டா அது என்ன காரணம்னு தெரியல, எனக்கு சயின்ஸ்லாம் தெரியாது. ஆனால் இது வந்து மூடி வச்சா எண்ணெய் வந்து கக்காது. ஸோ திறந்து வச்சா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த நேரத்தில் அரிசியை போட்டுற வேண்டியதான். இதுதாங்க ரம்ப இலைன்னுவாங்க. இப்போதான் யோசிச்சு பார்த்தேன். நான் ஊர்வசின்ட்டு முன்னாடி இதான் ரம்ப இலை. இது நான் வந்து பாண்டாங்க இலைன்னு சொல்லுவோம். இதை வந்து இப்படி கட்டி நீ பிரித்து போட்டாலும் போடலாம், தப்பு கிடையாது. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேனு இப்படி கட்டிடுறது. அது பிரிஞ்சிடும் சம்டைம்ஸ். இப்போ பிரியாது. இந்த மாதிரி கட்டி போட்டுற வேண்டியதாங்க. நல்ல சாப்பாட்டுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, சமையல் முடிஞ்சிருச்சு. தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. போட்டு மூடி 2 விசில் விட்டு இறக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு தக்காளி நெய் புலாவ் ரெடிங்க.